அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர தினத்தை பற்றிய செய்திகளை இக்காணொளியில் காண்போம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் அன்று இந்தியா 200 ஆண்டுகளுக்கு மேலான ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த நாள் நமது நாட்டின் சுதந்திரத்தையும் தியாகிகளின் வீரத்தையும் நினைவு கூறும் நாளாகும். இந்திய சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் போராடினார். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராணி லக்ஷ்மிபாய் போன்ற பலர் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். அவர்களின் தியாகத்தால் தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு டெல்லியில் உள்ள செங்கோட்டையின் லாகோரி வாயிலில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். 1857ஆம் ஆண்டின் இந்திய கிளர்ச்சியை தொடர்ந்து 1858ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் முடியாட்சி இந்தியாவின் நேரடி கட்டுப்பாட்டை ஏற்க வழிவகுத்தது. புதுடெல்லியில் அதிகாரப்பூர்வ விழாக்கள் நடைபெற்ற போது இந்தியா டொமினியன் ஒரு சுதந்திர நாடாக ஆனது. நேரு முதல் பிரதமராக பதவியேற்றார். நமது இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா ஆவார். நமது தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் 3. முதலில் காவி நிறம் என்பது தியாகம் மற்றும் துணிச்சலை குறிக்கிறது. இரண்டாவதாக வெள்ளை நிறம் அமைதியையும் உண்மையையும் குறிக்கிறது. மூன்றாவதாக பச்சை நிறம் வளம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது. நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் 3:2 ஆகும். நமது நாட்டை விடுதலை பெற உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்கள் நடத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெய்ஹிந்த் முழக்கத்தை பலப்படுத்தினார். நமது இந்தியாவின் தேசிய முழக்கம் சத்தியமேவ ஜெயத்தே, உண்மையே வெல்லும் என்பது ஆகும். சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அதை பாதுகாப்பது நமது கடமை. தியாகிகளின் கனவுகளை நினைவாக்க ஒற்றுமையுடன் உழைத்து இந்தியாவை மேலும் முன்னேற்றுவோம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். ஒன்று சேர்வோம், ஒதுக்குவோம் பகைமையை, ஒருமித்த இலக்கோடு உருவாக்குவோம் வளமான இந்தியாவை. நினைவில் கொள்வோம் இன்றைய சுதந்திர வாசம், அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னலமற்ற தியாகம். நாளைய இந்தியா நலமாய் நம் கையில். சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.